நேருன்றவர் முக்கியமான பதவியில் இருக்கிறாரு. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அருமையான முதலமைச்சரோடு கூட தான் இருப்பார். அப்போ அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க வச்சா சும்மா இருப்பாங்களா? எந்த நிமிஷம் உயர்நீதிமன்றத்திலிருந்து இப்படி ஒரு கோரிக்கை வைத்தார்களோ, உடனே அவர் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்களோ, அடுத்த நிமிஷமே உடனே காவல்துறை அதிகாரிக்கு இந்நேரம் ஒரு ஈடி சரியா கொடுத்துட்டாங்க. எங்கெல்லாம் மோசடி நடந்திருக்கு, எங்கெல்லாம் எத்தனை கோடிகள் என்பதை மிக தெளிவாக அவங்க கொடுத்துட்டாங்க. இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் தமிழக அரசுடைய காவல்துறை தான் பண்ணி ஆகும். அவர்கள் சொல்வதை தான் இவங்கெல்லாம் கேட்பாங்க. காவல்துறை இந்த வழக்கு பதிவு பண்ணாமே இருக்காங்களா சார்? இது காரணம் நேரு தாண்டிய ஒரு முக்கிய புள்ளி பின்னாடி இருக்கும். இப்ப இவ்வளவு மோசடி பண்ணியிருக்கிறாரு நேரு. அடுத்தது ஒவ்வொரு மந்திரியா இப்ப தொட போறாங்க. ஒவ்வொரு மந்திரியும் எத்தனை மோசடி பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு கோடியில மோசடி பண்ணியிருக்கிறாங்க வெளியே வரப்போகுது. இந்த ஊழல் தொடர்பு அமைச்சருக்கு மட்டுமே தொடர்புடையதா இருக்குமா, மேல் மட்டத்துக்கும்? தாவேக்கா மீது பாஜக இப்போ அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. சிபிஐ மூலமாகவும் சென்சார் போர்டு மூலமாகவும் அதிகமான அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவோட அருண்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது தாவேக்காவுடைய அருண்ராஜ் ஒருவேளை சொல்லலாம். இதை மேடையில் அருமையான தம்பி விஜய் கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். நான் அதை சொல்லலைங்க, அருண்ராஜ் ஏதோ தப்பி தவிர ஏதோ உளறிட்டு இருக்கிறாரு, நான் அதை சொல்லலாம், அப்படியே பெல்ட்டி அடிச்சிருவாங்க. மக்கள்கிட்ட இவங்க என்ன பண்றாங்க, சிபிஐ மூலமா பிஜேபி எங்களை மிரட்டுறாங்கன்னு சொல்லி மக்களை திசை திருப்புறாங்க. எந்த படம் விஜய் இது கடந்த 3 வருஷம் காலமா உடனே வெளியே வந்துச்சு. தம்பி விஜய் நல்ல நடிகர், அந்த மாதிரி அவர் கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் நடிங்கப்பான்னு சொல்லி கொடுக்குறாரு. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகராட்சி ஒப்பந்தம் மற்றும் அது தொடர்பான வேலைவாய்ப்பில் 1020 கோடி ஊழல் செஞ்சுருப்பதாக நேரு மீதான ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. தொடர்ந்து ஈடி கடிதம் எழுதியிருந்தாங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு. ஸோ இதை தாண்டி உயர்நீதிமன்றமே உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு, அவர் மீது கேஸை பதிவு பண்ணுங்க அப்படின்ட்டு. இது பற்றி விரிவாக பேசுவதற்காக நம்முடன் இணைகிறார் ஆர்ச்சி பிஷப் குணசேகரன் சாமுவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க சார். உயர்நீதிமன்றமே இன்னைக்கு ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கேஸ் போட முன் வருவாங்களா? அதாவதுங்க, திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கேஸ் வேணால் போடலாம், நீதிமன்றங்கள் என்ன வேணால் சொல்லலாம். பாருங்கள், ஒரு ஈடி ஒரு சாதாரண ஒரு காரியமே இல்லை. அவங்க சரியாக கொடுத்துட்டாங்க. எங்கெல்லாம் மோசடி நடந்திருக்கு, எங்கெல்லாம் எத்தனை கோடிகள் என்பதை மிக தெளிவாக அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போது உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, இவரை அரெஸ்ட் பண்ணுங்க, இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யார் ஃபைல் பண்ணணும்? மறுபடியும் தமிழக அரசுடைய காவல்துறை தான் பண்ணி ஆகணும். விளங்குதா? இப்போ காவல்துறை தலைவர் என்ன பண்ணுறாரு, இப்போ உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு, அதனால என்ன பண்ணுங்க, இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு இவரை கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னால் காவல்துறை செய்வாரா? அப்படி செய்தாருன்னு வச்சுங்க, உடனே ஒரு ஃபோன் ஒன்றுங்க போகும், என்னப்பா நீ இருக்குன்னு நினைக்கிறியா, வேறு ஆளை மாற்றவா? ஏன்னா ஏற்கனவே டிஜிபியுடைய விஷயத்தில் ஏற்கனவே தற்காலிகமான டிஜிபி தான் போயிட்டே இருக்கிறார். தற்காலிகமான டிஜிபி தான், இன்னும் கன்ஃபார்ம்டு டிஜிபி இன்னும் வரல. அதற்காக அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இன்னும் சரியானபடி அவங்களுக்கு பதில் கிடைக்காத நிலையில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கும்? நீங்கள் ஹைகோர்ட்டு சொன்னாலும் காவல்துறை எடுக்க போகிறதில்ல, இல்லை சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் காவல்துறை எடுக்க போகிறதில்ல. காவல்துறை இந்த வழக்கு பதிவு பண்ணாமே இருக்காங்களா சார்? இது காரணம் நேரு தாண்டிய ஒரு முக்கிய புள்ளி பின்னாடி இருக்கும். நான் சொல்கிறேன், காவல்துறை அதிகாரி நல்லவர் தான், அவர் என்ன பண்ண முடியுங்க? அதுதான் திமுக ஆட்சி. தடுக்க கூட ஒரு மேலாதிக்க சக்தி. திமுக ஆட்சியில் மட்டுங்க காவல்துறைக்கெல்லாம் ஒரு மரியாதையும் மதிப்பும் கிடையாதுங்க. நேர்மையான காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் அவருடைய பதவி போகக்கூடாது என்பதற்காக இந்த ஆட்சியாளர்களை அவர்கள் சொல்வதை தான் இவங்கெல்லாம் கேட்பாங்க. வேறு வழி இல்லைங்க. பாவம், அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்க பிள்ளைங்களும் படிக்கணும். அதனால் வேறு ஏதாவது இடத்துல அவங்க மாறுதலாகி போனால் பிள்ளைங்களோட படிப்பெல்லாம் கேடும். இப்படியே சில சூழ்நிலையில் அந்த அதிகாரிகளும் இருக்கிறாங்க. நேர்மையான அதிகாரிகள் தான். ஆனால் திமுக ஆட்சியாளர்கள், இப்போ நேருன்றவர் முக்கியமான பதவியில் இருக்கிறாரு. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அருமையான முதலமைச்சரோடு கூட தான் இருப்பார்.
அப்போ அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க வச்சா சும்மா இருப்பாங்களா சொல்லுங்கள்? ஆட்சியாளரின் குடும்பம் சும்மா இருக்குமா? உடனே அந்த காவல்துறை அதிகாரிட்ட இந்நேரம் ஃபோன் போயிருக்கும். எந்த நிமிஷம் உயர்நீதிமன்றத்திலேருந்து இப்படி ஒரு கோரிக்கை வைத்தார்களோ, உடனே அவர் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்களோ, அடுத்த நிமிஷமே உடனே காவல்துறை அதிகாரிக்கு இந்நேரம் கைபேசியிலையோ தொலைபேசியிலையோ அவரை இட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, நீ தாமதப்படுத்து, நீ எதுவும் செய்யாத, நீ அமைதியாரு, நேரம் போயிருக்கும். நான் அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துட்டேன், எலெக்ஷன் டேட் சொல்லட்டும், நான் எலெக்ஷன் டேட் சொல்லிட்டேன், இதெல்லாம் அமைதியாகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் இதெல்லாம் விடாது. விளங்குதா? இதை மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையாகவே இவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா ஒருவேளை மக்களுக்கு என்ன ஆகும், பரவாயில்ல திமுக ஆட்சி நேர்மையாக இருக்கின்றார்கள் என்கின்ற உணர்வு ஏற்படும். தன் சொந்த கட்சியாக இருந்தாலும் சொந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தாலும் அவங்க உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மதிக்கிறாங்க. இவங்க நல்ல ஆட்சி கொடுத்துருக்கான்ற ஏதாவது ஒரு உணர்ச்சியாவது ஏற்படும் மக்களுக்கு. ஆனால் இவங்க நிச்சயமாக எடுக்க போகிறதில்ல. காரணம் என்னென்னா, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தையே சொல்கிறேன். என்னுடைய அருமையான மனைவிக்கு கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான காரியம் நடக்கணும்னு சொல்லி ஏறக்குறைய 3 வருஷங்காலம் பெண்டிங்கில் போட்டாங்க. அது என்ன, அந்த ஆர்டர் காப்பியை நான் வாங்கிறதுக்கு நான் லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக போச்சு. எவ்வளோ கொடுத்தீங்க சார்? 2 லட்சம் ரூபாய் லஞ்சம். ஆர்டர் காப்பி வாங்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் லஞ்சம். சரிங்களா? கொடுத்தப்ப ஆர்டர் காப்பியே கொடுத்தாங்க. ஹைகோர்ட் ஆர்டர் காப்பி வாங்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் லஞ்சம். இதான் மக்களுடைய வேதனை. புரியுதுங்களா? அப்போது அந்த 2 லட்சம் அந்த ஆர்டர் காப்பியை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன், அந்த துறையில் போய் இங்கே பாருங்கள், இதான் கவர்மெண்ட் வந்து இது ஹைகோர்ட்டே ஆர்டர் காப்பி கொடுத்துச்சு, இங்கே பாருங்கள் ஆர்டர் காப்பி, சேர வேண்டிய பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து ஏறக்குறைய 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் வர வேண்டிய பணம் வரல. புரியுதா இப்போ என்னுடைய ஆதங்கம் என்னென்னு? என் சொந்த வாழ்க்கையிலே நான் படுகின்ற காரியத்தை தான் நான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். இந்த ஆட்சி அப்படியேப்பட்ட ஆட்சி. இது மக்களுக்கான ஆட்சியே கிடையாதுங்க. இது மக்களுக்கான ஆட்சியே கிடையாது. நீங்கள் என்னதான் வேர்வை சிந்தி உழைத்தாலும் சரி, இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டியது இவங்க கொடுக்க போவதே கிடையாது. இப்போவே நான் பார்க்குறேன், திட்ட அறிக்கையிலே சட்டசபையில் என்ன சொல்கிறாங்க, ஏறக்குறைய 10 லட்சம் கோடி என்ன இருக்குதான் கடன் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 10 லட்சம் கோடி லட்சத்தை யார் தலையில் தான் சுமக்கணும்? மக்கள் தான் சுமந்தாகணும். ஆட்சியாளரோ இல்லை ஆட்சியாளர் குடும்பமோ கொடுக்க போகிறதில்ல, மந்திரிகளோ கொடுக்க போகிறதில்ல. இப்போ இவ்வளவு மோசடி பண்ணியிருக்கிறாரு KN நேரு. அடுத்தது ஒவ்வொரு மந்திரியாக இப்போ தொட போகிறாங்க. ஒவ்வொரு மந்திரியும் எத்தனை மோசடி பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ கோடியில் மோசடி பண்ணியிருக்கிறாங்க, வெளியே வரப்போகுது. யாருடைய பணம்? மக்களுடைய பணங்க. மக்கள் இதை புரிந்து கொள்ளணும். திரும்ப நான் சொல்றது அதுதான். இந்த ஊழல் தொடர்பு வந்து அமைச்சருக்கு மட்டுமே தொடர்புடையதாக இருக்குமா, மேல் மட்டத்துக்கும்? அதுக்கும் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேங்க. அருமையான கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரத்தில் ஒரு அருமையான ஒரு அமைச்சர் இருக்கிறார். இன்னும் இருக்கிறார். இடையில அவர் துறையை எடுத்துட்டாங்க. பால்வளைத்துறையில் மந்திரியாக இருந்தாலும் அவர் பிடுங்கிட்டாங்க. பிடுங்கின உடனே என்ன பண்ணுறாங்க, ஏங்க பிடுங்கினீங்க அப்படின்னு கேட்டால் அவர் 50 கோடி பாக்கின்றாங்க. யாருக்கு 50 கோடி? கடனா? அரசாங்கத்துக்கு இல்லை, கடனும் இல்லைங்க. ஆட்சியாளர் குடும்பத்துக்கு 50 கோடி தரலையாங்க. கட்டிங் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இது எது கட்டிங் தெரியும்? கட்டிங் தெரியுமா உங்களுக்கு? ஆனால் கண்டுபிடிச்சிக்கிறாங்க பாருங்க கரெக்டாக. ஏங்க மாதம் 50 கோடி கொடுக்கணுங்க. 3 மாதம் கொடுக்கலங்க. அவர் கண்டுபிடிச்சிட்டாங்களே இல்லை. ஏங்க உங்கள்கிட்ட ஒரு துறை கொடுக்குறாங்கன்னா உங்கள் துறையின் மூலமாக இவ்வளோ வரணும் எங்களுக்கு பணம். இப்போது அருமையான சேகர் பாபு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார் இந்து அறநிலையத்துறையில். அவருக்கு என்னங்க வந்தது? பாவம், அவர் நல்லவர் தாங்க, அவர் கெட்டவர் இல்லை. ஆனால் இந்த குடும்பத்திற்கு அவர் என்ன பண்ணணும், மாதம் இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால அவர் கொடுக்குறார். ஒவ்வொரு துறையும் இப்படி கொடுத்து ஆகணும். அதனால தான் பால்வளத்துறை அமைச்சருடைய பதவியை எடுத்துட்டாங்க. அப்புறம் திரும்ப என்ன பண்ணுறாங்க, அவர் என்ன பண்ணுறாரு, கெஞ்சி கூத்தாடி இது பண்ணோன்னா ஒரு அளவுக்கு கொஞ்சம் சலுகை கொடுத்து, சரி இதை மட்டுமாவது கூடு அப்படின்னு சொல்லி திரும்ப அவருக்கு கொடுத்துட்டாங்க. அதே தாங்க KN நேருவும். KN நேரு கொண்டு போய் எங்கேயாவது பறிக்க வைக்க போகிறாரு எல்லாத்தையும்? இல்லவே இல்லை. இந்த ஆட்சியாளருடைய குடும்பத்திற்கு இவங்க கப்பம் கட்டி ஆகணும். அப்போது கப்பம் கட்டினா அவர் எங்கே கொள்ளடிக்கணும்? மக்கள் பணத்தில் தான் கொள்ளடிக்கணும். மக்கள் பணத்தை என்ன கொள்ளடிச்சு என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் இந்த ஆட்சியாளர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த குடும்ப ஆட்சியில் கொண்டு போய் கொடுக்குறாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், மக்களே வேண்டாங்க, இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம். அது குடும்ப ஆட்சி. அருமையான சகோதரன் எடப்பாடி அவர்கள், அவருக்கு ஒன்றும் குடும்ப ஆட்சி அவர் பண்ணலை.
அவருக்கு அடுத்து இருக்கிறவங்க எல்லாருமே குடும்பத்திலிருந்து சார்ந்தவங்க இல்லை. அதனால் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு தயவு செய்து உங்கள் வாக்குகளை கொடுங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நான் விரும்புகின்றேன். தாவேக்கா மீது வந்து பாஜக வந்து இப்போ அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க, சிபிஐ மூலமாகவும் சென்சார் போர்டு மூலமாகவும் அதிகமான அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவோட அருண்ராஜ் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது தாவேக்காவுடைய அருண்ராஜ் ஒருவேளை சொல்லலாம், இதை மேடையில் அருமையான தம்பி விஜய் கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். ஏங்க, சிபிஐக்கு அழைத்தது யார்? அருண்ராஜை கூப்பிட்டாங்க. யாரை கூப்பிட்டாங்க? தம்பி விஜயை தான் கூப்பிட்டாங்க. யாரை? ஜோசப் விஜயை கூப்பிட்டாங்க இல்லையா? ஜோசப் விஜயை மேடையில் சொல்லுங்க. இன்னும் 2-3 நாளில் அவர் என்ன பண்ண போறாரு? வேலூரில் அவர் வந்து மக்களை சந்திக்க போறாரு. அது கூட மாத்திட்டாங்களா? மக்கள் சந்திப்பு இல்லையா, அதுவும் நிர்வாகி சந்திப்பு தான். சேலத்தில் நடந்த மாதிரி இப்போ இதுவும் வேலூர்லயும் நிர்வாகி சந்திப்பு தான். அப்போ மக்களை சந்திக்கல, அவங்க நிர்வாகி தான் சந்திக்கிறாங்க. சரி, நிர்வாக கூட்டத்தில் இதை சொல்லுங்க பார்ப்போம். சிபிஐ மூலமா என்னை வந்து மிரட்டுறாங்க பிஜேபி அப்படின்னு ஜோசப் விஜயை சொல்லுங்க. வேற யாரும் பேச வேண்டாம். ஏன்னா ஜோசப் விஜய் என்ன சொல்லுவாரு? நான் அதை சொல்லலைங்க, அருண்ராஜ் ஏதோ தப்பி தவிர ஏதோ உளறிட்டு இருக்கிறாரு, நான் அதை சொல்லலை, அப்படியே பல்ட்டி அடிச்சிருவாங்க. ஏன்னா இவரெல்லாம் நடிகர்கள், எப்படி வேணா பேசுவாங்க. காட்சிக்கு காட்சி வித்தியாசமா இருக்கும். இந்த மேடையில் இந்த வசனம் பேசணும், அந்த மேடையில் அந்த வசனம் பேசணும், காட்சி வித்தியாசமா இருக்கும். அதனால சும்மா சிபிஐ மிரட்டுறாங்க, அவங்க மிரட்டுறாங்கன்னு இல்ல, அப்பெல்லாம் மறுத்துட்டாங்க. ஆனா இப்ப வந்து தேர்தல் நெருங்க இது போல சொல்றாங்க. அதாங்க நான் சொல்றேன். ஒருவேளை விஜய் வாயிலாய் அருண்ராஜ் பேசுறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. மக்கள்கிட்ட இவங்க என்ன பண்றாங்க? சிபிஐ மூலமா பிஜேபி எங்களை மிரட்டுறாங்கன்னு சொல்லி மக்களை திசை திருப்புறாங்க. விளங்குதா? மக்களை திசை திருப்புறாங்க. இப்போ ஜனநாயகம் படம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த படம் விஜய் இது கடந்த 3 வருஷம் காலமா உடனே வெளியே வந்துச்சு? நல்லா சிந்திச்சு பாருங்க. எந்த படம் உடனே வெளியே வரல. எல்லா படமும் அவருக்கு தாமதித்து ஏதோ இடைக்கால நோட்டீஸ் விட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வரும். ஒருவேளை இவர் வேணே பண்றாருன்னு கூட எனக்கு சந்தேகம். ஏன்னா மக்கள் மத்தியில் புலி வருதுன்னு சொன்ன என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஆவலா காதவன் டக்குன்னு புலி வந்து கபால்னு விழுந்துருவாங்க. அந்த மாதிரி இந்த கதை. அப்படி எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. சரிங்களா? அதனால தம்பி விஜய் வந்து நல்ல நடிகர், மறுபடியும் நான் அதுதான் சொல்லணும். அந்த மாதிரி அவர் கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் நடிங்கப்பான்னு சொல்லி கொடுக்குறாரு. அதனால் இதெல்லாம் வந்து கருத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியங்கள். இந்து பேரை வச்சுக்கிட்டு கிறிஸ்டினா மாதிரி பல சலுகைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு சிலர் கூட உங்களை நேரடியாகவே தெரியும். ஸோ ஒரு அனுபவமும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. என்ன நடந்தது? கடந்த வாரத்தில் நாகர்கோயிலேருந்து சென்னைக்கு வந்தே பாரத்தில் நான் வரேன். சரிங்களா? அந்த வந்த சமயத்தில் என்ன ஆச்சு, எப்பவுமே அங்கே ஒரு பெண்மணி தான் ஏறுவாங்க நாகர்கோயிலில். நாகர்கோயில் டு மதுரை அவங்க இன்சார்ஜ் டிடி, டிராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர். அவங்க தான் எல்லாருடைய டிக்கெட்டையும் செக் பண்ணுவாங்க. எப்பவுமே நான் இது 2வது முறையாக நான் வரேன் அந்த நாகர்கோயில் டு சென்னைக்கு. அந்த வந்தே பாரத்தில் 2வது முறையாக வரேன். முதல் முறையாக என்னுடைய மச்சானோட கூட வந்தேன். இந்த முறை என் மனைவி கூட நான் வந்தேன். சரிங்களா? அப்போவே முதல் முறை வரும்போதே ஒரு மாதிரி கருரா காட்டுங்க உங்கள் டிக்கெட்டை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினாங்க. அந்த பிள்ளை மிஞ்சி போனால் அதுக்கு வயசு ஒரு 35 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இருக்கட்டும், நாங்கள் தான் சீனியர் சிட்டிசன். முதல் காரியம் வேற எதுவும் நான் சொல்ல வரேன். நானும் மனுஷன்தான், நீயும் மனுஷி தான். ஆனால் நீ ட்ராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர் ஆகிறதுனால நீ பெரிய கொம்பு கிடையாது எங்களுக்கு. நீ உன் வேலையை செய்கிற, அவ்வளோதான். சரி, நீ கேட்குற முறை இருக்குது. சார் கொஞ்சம் டிக்கெட்டை காமிங்கன்னா காட்ட போகிறோம், டிக்கெட்டை காட்டு அப்படின்னா அந்த அந்த சொல்கிற விதம் இருக்குல்ல, அது சரி கிடையாது. அது ஒரு சீனியர் சிட்டிசன்ட்டு அப்படி பேசவே கூடாது. இந்த முறை என்ன ஆச்சு, நான் வரும்போது எனக்கு பின்னாடி இருந்த 2 பேர் வயதானவங்க, 78 வயசு முதியவர், அடுத்து 75 வயசு அவங்க மனைவி. இவங்க 2 பேர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, இவங்க போய் ஆதார் கார்டு காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. டிக்கெட் வச்சுருக்கிறாங்க, ஆதார் கார்டு கேட்டாங்க. இந்த டிக்கெட் உங்களுக்கு தான் நான் கண்டுபிடிக்கணும், ஆதார் கார்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இவங்க கேட்கறது நியாயமான ஒரு கேள்வி, தவறான கேள்வியே கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 2 பேரும், அந்த வயதான 2 பேர் என்ன பண்ணுறாங்க, எங்கள்கிட்ட ஆதார் கார்டு இல்லைங்க, நான் கொண்டு வரல, எங்கள் பிள்ளைங்க தான் டிக்கெட்டை புக் பண்ணி கொடுத்தாங்க, நாங்கள் அவசரமாக போயிட்டுருக்குறோம், எங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்துகிறோன்னு எங்களுக்கு தெரியாதுங்க, எங்கள் பிள்ளைங்களும் எங்கள்கிட்ட சொல்லலை. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, உன் ஃபோனில் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கும் பாரு ஆதார் கார்டு, ஏன் வாட்ஸ்அப்பில் வச்சு நீ எடுத்துகிட்டு வரல, இல்லை இமெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதை 2 பேர் என்ன சொல்கிறாங்க, இந்தம்மா ஃபோனை பாருமா, எனக்கு வாட்ஸ்அப்பும் தெரியாது,
எனக்கு இமெயிலை எப்படி ஃபோனில் பார்க்கணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த அம்மா என்ன சொல்லுது, உன்னை ட்ரெயினை விட்டு டிக்கெட்டை இறக்கிடுவேன் அப்படின்னு. ஒரு சீனியர் சிட்டிசன், பாமர மக்கள் ஏதோ அவசரத்துக்காக ட்ரெயினில் போகிறாங்க, அவங்களுக்கு தெரியல, நான் ஆதார் கார்டு கொண்டு வரணும் எங்களுக்கு தெரியும், பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனித நேயமே இல்லை. அப்போது என் மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருந்ததுன்னா, இது அப்படியே ரெக்கார்டு எடுத்து என்ன பண்ணலாம், ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் மேலே என்ன பண்ணலாம், இந்த அம்மா மேலே கேஸ் போடலாம். யார் மேலே? டிடிஇ மேலே தாராளமாக கேஸ் போடலாம். இப்படி இந்த மாதிரி என்ன வந்தே பாரத்தை உங்களுக்கே தெரியும், நாகர்கோவில் விட்டாச்சுன்னா திருநெல்வேலி விட்டாச்சுன்னா அதோட கோவில்பட்டி விட்டாச்சுன்னா மதுரை. இவங்க கோவில்பட்டிக்கும் மதுரைக்கும் நடுவில் இவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்த. இப்போ திடீர்னு மதுரையில் இவங்களை இறக்கி விட்டாங்க வச்சுங்க, எங்கே போவாங்க இந்த வயசானவங்க? அவங்க கையில் காசு இருக்குமா? முதல் காரியம், அவங்களே அவசரமாக போகிறாங்க. சரி, தெரியாமல் நீங்கள் வந்துட்டீங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த தடவை நான் உங்களை மன்னிக்கிறேன், அடுத்த முறை நீங்கள் ஆதார் கார்டெல்லாம் வரக்கூடாது, நீங்கள் பண்ணுறது தவறுமா அப்படின்னு ஒரு தாய் தகப்பனை போல ஒரு மகளாக நின்று என்ன பண்ணிடலாம், நீ சொல்லியிருக்கலாம். நீ டிடிஇன்றதுக்காக நீ சட்டத்தை நீ பயன்படுத்துகிற, ரைட்டு, சட்டத்தை பயன்படுத்த உன்னை வேண்டான்னு சொல்ல. சட்டத்திலும் மன்னிக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்குது, யாரை மன்னிக்கணும்னு இருக்குது. பாவம் அவங்க எல்லாருமே அப்படியே முழிக்கிறாங்க, ட்ரெயினில் இருக்க அத்தனை பேர் முழிக்கிறாங்க. ஆனால் யார் அவங்கள்ட்ட சொல்கிறது? இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி யார் பேசுறது? சப்போர்ட் பண்ணி பேசுனாலும் ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நான். சரி, எல்லாம் முடிஞ்சுது. என்னுடைய டிக்கெட்டில் வரும்போது என்ன ஆச்சுது, என்னுடைய மனைவிக்கு பதிலாக இன்னொருத்தர் என்னுடைய மச்சான் பேரெல்லாம் நான் டிக்கெட் எடுத்திருந்தேன். அப்போது நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாகவே மார்த்தாண்டத்தில் புக்கிங் கார்ட்டை போய் நான் கேட்குறேன், இந்த மாதிரி பேரை மாற்றணுங்க, என் மச்சான் வர முடியல, அதனால் என் மனைவியை அழைச்சிட்டு போகிறேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் தான் நாங்கள் மெயினான டிக்கெட் ஹோல்டரு, உங்கள் பேரில் இருக்குது டிக்கெட்டு, அடுத்தது நீங்கள் ஆதார் கார்டை வச்சுருக்கிறீங்க, உங்கள் மனைவி ஆதார் கார்டை நீங்கள் காமிங்க, டிக்கெட் எக்ஸாமினர் தாராளமாக அதை அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம், இதுக்காக பேர் மாற்றணும் அவசியம் இல்லை அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. சார், ஏதாவது பிரச்சனை வரப்போகுது சார், அந்த கடந்த முறையே நான் பார்த்தேன், அந்த அம்மா தான் வருவாங்க இப்போது, எனக்கு நல்லா தெரிஞ்சு. அவங்க போன தடவை கொஞ்சம் கடுமையாக இருந்தாங்க எல்லா மக்கள்கிட்டையும், அதனால தயவுசெய்து பேரை மாற்றி கொடுங்க சார் நான் சொன்னேன். சார், இது ஒன்றுமே இல்லை சார், ஏன் சார் பயப்படுறீங்கன்னு அவர் சொல்லிட்டார். அதனால நாங்களும் ட்ரெயினில் ஏறிட்டோம். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இப்போது நீங்கள் வந்து பேர் மாற்றிட்டு தான் வந்திருக்கணும். அப்போ நான் சொன்னேம்மா, நாங்கள் போயிட்டு வந்தோம், எங்கள் மேலே தவறு இல்லை, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கிற அவங்க செய்த தவறு, நான் போகாமல் இருந்தால் தவறான்னு சொல்லிட்டு எங்கள் மனைவி என்ன பண்ணாங்க, உடனே நாங்கள் எடுத்துகிட்டு போன ஃபார்ம், எங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, நாங்கள் எழுதி வச்சிருந்த அந்த ரிக்வஸ்டேஷன் லெட்டரு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க, இங்கே பாருங்கள் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோம். அவங்க என்ன சொல், இதெல்லாம் என்கிட்ட காட்டாதம்மா, நீ செய்தது தவறு அப்படின்னாங்க. டக்குன்னு நான் சொன்னேன், சரிங்கம்மா, ரைட், எங்கள் மேலே தவறு தான், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நீங்கள் ஃபைன் கட்டணும். டிக்கெட்டுடைய விலை 1600 சில்லறை. அவங்க என்ன பண்ணுறாங்க, 2770 ரூபா நீங்கள் ஃபைன் கட்டணும்னு. சரிம்மா, நான் கட்டுறேன்னு சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சா? இப்போ நான் ஃபைன் கட்ட தயாராகிட்டேன். ஏன்னா நான் அரசாங்கத்துக்கு விரோதமாக இருக்க நான் விரும்பலை, எங்கள் மேலே தவறு, நாங்கள் வேணும்னே நாங்கள் செய்யலை. நான் போய் புக்கிங் கிளார்ட்ட கேட்டேன், வேண்டியதில்லைன்னு அவர் சொல்லிட்டாரு, அதனால தான் நாங்கள் ட்ரெயினில் ஏறணும். ஆனால் இங்கே வந்தால் இந்த மாதிரி பிரச்சனை, அந்த மாட்ட சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்கிறதா இல்லை, ஏன்னா அவங்களுக்கு மனித நேயமே இல்லையே. நான் தான் பார்த்துட்டேனே, இன்னொருத்தர்கிட்ட மனித நேயத்தையே காட்டலையே. அதே மாதிரி என்கிட்டயும் அதே மாதிரி பண்ணாங்க. சரி, டிக்கெட் நான் ஃபைன் கட்டிட்டேன், ரெசிப்ட் கொடுத்துட்டாங்க. ரெசிப்ட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, அந்த ரெசிப்டில் போட்டிருக்குது டிக்கெட் ஃபேர் இவ்வளவு, என்ன எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு இது, அப்புறம் வெயிட்டுன்னு சொல்லி 135 ரூபா போடுறாங்க. அது என்ன வெயிட்டுன்னு எனக்கு தெரியல, 135 ரூபா வெயிட்டான். நான் அதை பார்த்துட்டு என்ன பண்ணேன், அம்மா உங்கள் பேர் என்னங்கம்மா அப்படின்னு. சரஸ்வதினாங்க. ஏன் சார் கேட்குறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரியாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை குறித்து நான் சந்தோஷமாக, நீங்கள் இவ்வளோ நேர்மையான ஆள் நம்முடைய கவர்மெண்ட்டில் நியமிச்சிருக்கிறாங்க, அரசாங்கம் எவ்வளோ நேர்மையாக இருக்குது, இந்த அம்மாவும் நேர்மையாக இருக்கிறாங்க, அரசாங்கத்துக்கு பணத்தை சேர்த்து கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லவங்க இவங்க அப்படின்னு நான் பேச போகிறேம்மா, யூடியூப் சேனல்லாம் நான் பேசுவேன் கட்டாயம், உங்களை குறித்து மேன்மையாக பேச போகிறேன், ஒரு நல்ல அம்மா அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு. அடுத்த செகண்ட் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க என்னை பார்த்து, சார் நான் கன்வெர்ட் ஆகிட்டேன் கிறிஸ்டியனா அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் தூக்கி வாரி போட்டுச்சு. நம்ம சரஸ்வதின்னு பேர் சொன்னீங்க, சரஸ்வதி வந்து ஹிந்து, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கிறிஸ்டினா மாறிட்டேன்னு சொல்கிறீங்களே. ஆமாம் சார், நீங்கள் ஃபாதர் தானே அப்படின்னாங்க. அடுத்தது விளங்குதா? அப்போது என்ன ஃபாதர்னு தெரிஞ்சு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்டினா நான் மாறிட்டேன் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அப்போ கிறிஸ்டினா மாறிட்டேன் என்ன பண்ணணும், உனக்கு வேலை கிடையாது, நீ இந்துவாக இருந்ததுனால தான் அந்த வேலை.
அந்த சலுகையில நீ வந்திருக்கிறீங்க அந்த வேலைக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்துல இருந்து கிறிஸ்தவா மாறினா என்ன பண்ணிருக்கணும், உங்க டிசில இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கணும், கட்டாயம் கிறிஸ்டியன் சொல்லி நீங்க மாத்தி இருக்கணும். ஏன்னா கிறிஸ்தவ பேர் நிச்சயமா ஒண்ணு இருக்கும். இந்த கிறிஸ்தவ பாதியாரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆலயத்துக்கு யாராவது புதுசா வந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து அவங்க பழைய பேர்லாம் எடுத்துட்டு புது பேரை வைப்பாங்க. நான் அப்படி பண்றது இல்லை. நீ சரஸ்வதியா லட்சுமியாவே இரு. நீ பொட்டு வைக்கிற பொட்டு வச்சுட்டே வா. நீ ஆலயத்துக்கு வர வேணாம் நான் சொல்ல. உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக நீ ஆலயத்துக்கு வரிய தவிர மதம் மாறுறதுக்காக நீ வரல. நீ வர்ற மாதிரியே வா, வர்ற மாதிரியே போ. ஒன்னும் தப்பல, மனம்தான் மாறணும். வேற எதுவுமே மாற வேண்டாம், பேர் மாற வேண்டாம், நீ எதுலையும் மாற வேண்டாம் நான் சொல்ற ஆளு. ஆனா இந்த அம்மா என்ன சொல்லுது, நான் சொல்ல அந்த அம்மாவே சொல்லுது, நான் சரஸ்வதி தான், ஆனா கிறிஸ்டியனா நான் மாறிட்டேன். அப்ப கிறிஸ்டியனா மாறினா என்ன ஆகும், சரஸ்வதின்னு காமிச்சதுனால சலுகையினால உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்குது. இப்போ நீ கிறிஸ்தவா மாறினா நிச்சயமா வேலை போயிடும். அப்போ நீ யாரை ஏமாத்துற, அரசாங்கத்தை ஏமாத்துற, மக்களே நீ ஏமாத்துற. அப்புறம் என்ன நீ நேர்மை அப்படின்னு சொல்லி திரும்பி நான் அவங்களை கேட்டேன்னு, என்ன சார் இப்படிலாம் பேசுன்னு சண்டை போட்டு போயிடுச்சு. என்ன நான் சொல்லிட்டேன், அம்மா உன்னை விட மாட்டேன், நான் கட்டாயம் பேசுவேன். நீ இவ்வளோ உண்மையா இருக்குமா, நானும் உண்மையா இருக்கணும்ல. நீ உண்மையா இருந்த என்கிட்ட ஃபைன் கேட்ட, ஃபைன் கொடுத்தேன். நீ உண்மையா இருந்த அந்த வயசானவன் என்ன பண்ற, ட்ரெயினை விட்டு இறக்குன்னு மிரட்டுற. என்ன அவங்க காலில் விழாத குறையா உன்கிட்ட வந்து கெஞ்சின பிற்பாடு நீ விட்ட. இதை ட்ரெயினில் இருக்க அத்தனை பேரும் பார்த்தாங்க, அந்த கோச்சில் இருக்கிறவங்க அத்தனை பேரும். சரிங்களா, இதுக்கும் நான் வந்தது அந்த கோச் வந்து 8ஆம் நம்பர் கோச். அது 8ஆம் நம்பர் கோச்சில் இந்த அம்மா வந்தாங்க. நாகர்கோயிலேருந்து நான் வந்தேன். சரியா, 8ஆம் நம்பர் கோச்சில் வந்தேன் நான். 28 26 சரியா ஞாபகம் நான் வந்தேன் நான். சரிங்களா, ரைட். இப்போ நான் என்ன கேட்குறேன், இவங்க வந்து கிறிஸ்டியன் சொல்லிட்டா இவங்களுக்கு என்ன கிடைக்காது, சலுகை கிடைக்காது, உடனே வேலை போயிடும். அதே மாதிரி தான் நம்முடைய அருமையான மேயர் சென்னையில் இருக்கிறாங்கல்ல, அருமையான மேயர், அவங்களும் கிறிஸ்தவங்க தான். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல, அவங்க மேயரான புதுசில் என்ன பண்ணாங்க, பொட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்தோன்னே எல்லாரும் என்ன பண்ணாங்க, விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பழங்குடியினரை ஏதோ ஒன்று சொல்லி தான் அவங்களுக்கு வந்து மேயராக நாங்கள் கொடுத்துருக்குறோன்னு வேறு பெருமையாக அருமையான முதலமைச்சர் சொன்னார், திராவிட கழக முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சொன்னார். என்ன அப்போது இவங்க கிறிஸ்தவன்னா என்ன கிடைக்காது, அங்கே மேயராக இருக்க முடியாது. உடனே அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, நான் கிறிஸ்தவர் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போது யாரை இவங்க வந்து பழிக்கிறாங்க, கடவுளையே இவங்க பழிக்கிறாங்க. மேயர் அந்தஸ்துக்காக கடவுளையே சபிக்கிற மாதிரி இவங்க. அடுத்து 3வது அருமையான சேகர் பாபு, நல்ல பட்டை கிட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கிறார். என்ன அவர் இந்து அறநிலையத்துறையில் இருக்கிறார். அவரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டார். இதுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எந்த மந்திரியுமே அல்லேலூயா சொல்லவே இல்லை. மற்ற துறையில் இருக்கிற மந்திரிங்க அல்லேலூயா சொன்னால் கூட சரி பரவாயில்லைங்க, அவங்க அல்லேலூயா சொல்கிறாங்க, என்ன மற்ற துறையில் இருக்கிறாங்க. ஏங்க நீங்கள் இந்து அறநிலைத்துறை அமைச்சர், என்ன இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அல்லேலூயா சொல்லலாமா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சிலர்லாம் சொல்லுவாங்க, ஒருத்தர் அல்லேலூயான்னு இப்படி சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணாலும் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாருன்னு. என்ன எனக்கு நடக்காது, என் கதைக்கு அது நடக்காது. நான் ஆன்மீக தலைவன். நான் ஏன் அல்லேலூயா நீ சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? என்னுடைய அல்லேலூயா நீ எப்படி சொல்லலாம் அந்த அல்லேலூயாவை? அப்படி நீ சொன்னால் நீ ஒரு கிறிஸ்தவன் தான். ஏன் ஒப்புக்கொள்ளு, நீ கிறிஸ்தவன் சொல்லு பார்ப்போம். நீ கிறிஸ்தவன் சொன்னால் உன் துறை அந்த விட்டு என்ன செய்கிறான், உன்னை விட்டு அந்த துறை போய்விடும், உன்னுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படும். விளங்குதா? அதனால் இப்படி சிலர் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு இந்துக்கள் என்று சொல்வதினால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது நன்றாக தெரியும். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, சிறுபான்மையினர் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, சிறுபான்மை எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. விளங்குதா? இப்போ அவங்க சொல்கிற நோக்கம் என்னன்னு நல்லாவே தெரியும். இந்து பேரில் இருக்கிறாங்க, ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவருடைய வாக்குலாம் எங்களுக்கு தான் அப்படின்னு திட்டமாக அவங்க சொல்கிற காரணம் இதுதாங்க. இதனால திராவிட முன்னேற்ற கழகம் அது திருட்டு முன்னேற்ற கழகம் அப்படின்னு நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. நடப்பு அரசியல் பல்வேறு கருத்தில் கொஞ்சம் மிக்க நன்றி. நன்றி. நேயர்களே, ரியல் ஒன் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.